ஒரு 65 வருஷமாக தமிழ் சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஹீரோ. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தின்னு 5 மொழியிலையும் 100 டேஸ் ஹிட்டு படங்கள் கொடுத்த ஒரு ஹீரோ கமல் சார். சூப்பர் ஸ்டார். பெங்களூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 1975 அறிமுகமாகி 1980 சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். 5 வருஷத்தில் 50 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் நம்பர் 1 இடத்துல தான் இருக்கிறார். சுந்தர் சி சார் 30 வருஷமாக, அதாவது உள்ளத்தளித்தா 95 வந்தது. அதுக்கு முன்னாடி 92 93 வந்து முறை மாமன் முறை மாப்பிள்ளைலாம் வந்துருச்சு. அத்தனை வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டைரக்டர், 30 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டைரக்டர். இவங்க 3 பேர் காம்பினேஷனில் ஒரு படம் பண்ணுறாங்க. இது யாரோ ஒருத்தர் வந்து இது மாதிரி மீம்ஸ் இது போட்டிருக்கீங்க, அரண்மனை 5ன்னு சொல்லி ரஜினி படத்தை போட்டிருக்கீங்க, ரஜினி சார் படத்தை, அப்புறம் கமல் சார் படத்தை ஒரு பேய் உருவம் மாதிரி போட்டிருக்கீங்க. மீம்ஸ் போடுறவங்க, இந்த மாதிரி கலாய்க்கிறவங்க, உங்கள் வாழ்நாளில் அவங்க வாழ்கிற மாதிரி ஒரு நிமிஷம் உங்களால் வாழ முடியுமா? இல்லை அவங்க பண்ண சாதனைகளில் 100ல் இல்லை 1000ல் இல்லை 1,00,000ல் 1% உங்களால் பண்ண முடியுமா? அதாவது கலைஞர்களை மட்டும் இல்லை, மற்றவங்களை இழிவுபடுத்தி அதில் ஒரு சுகம் காண்ற நீங்கள் இந்த ஜென்மம் இல்லை, எந்த ஜென்மம் எடுத்தாலும் வேஸ்ட்டு தான்.